ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி வந்து பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ ஆஃப்லைன். பட் மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் அகாடமிஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நான் வந்து ஒரு 6-7 அகாடமி வந்து நான் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃபெமிலியராக தெரிஞ்ச அகாடமி கொடுத்துருக்கேன். பட் இதை விட இன்னும் பெஸ்ட்டாக நிறைய அகாடமிஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ அவங்க எல்லோரும் என்னால் இந்த வீடியோவில் போட முடியல. பட் நீங்கள் இதை விட பெஸ்ட்டாக இருக்கிற அகாடமிஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். சரி, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இது யாரை பற்றி நான் பேச விரும்புகிறேன்னா, சுரேஷ் சார். அவர் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்பவே வந்து எல்டர் அண்ட் ஆல்சோ நாலேஜபிள் பர்சன் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ சுரேஷ் அகாடமியோட பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெல் நாலேஜ்டு பர்சன் சுரேஷ் சார். அவரோட கிளாஸ்லாம் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவரோட அந்த லெவல் ஆஃப் அந்த நாலேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரோட கிளாஸ் வந்து ஜஸ்ட் 1 கிளாஸ் அட்டன் பண்ணாலே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து நாலேஜபிளான பர்சன் அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமி இன் தமிழ்நாடு. அவங்க வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து அவங்க கோச்சிங் கொடுத்துட்ருக்குறாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் யாரை பற்றி சொல்லணும்னா, டாஃப் தென்காசி ஆகாஷா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பற்றி சொல்லலாம். அவங்களது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஒரு அகாடமின்றதோட அவர் ஒரு நல்ல மோட்டிவேட்டர்னு சொல்லலாம். அவரோட ஸ்பீச்லாம் பார்த்திங்கன்னா, அவரோட ஸ்பீச் கேட்டாலே வந்துட்டு ஒரு நல்ல பூஸ்டப் கிடைக்கும். அது டிஎன்பிஎஸ்சி இல்லை, லைஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். அது டிஎன்பிஎஸ்சியை தாண்டி ஒரு லைஃப்பில் வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளை ஓட வைக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவேட்டர் டாப் ஐஏஎஸ் அகாடமி ஃபவுண்டர் ஆகாஷ் சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் யாரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, சாய்ஸ் அகாடமி, நம்ம முத்துகணேசன் சார். நான் ஒன் ஆஃப் த பிக் ஃபேனுன்னு சொல்லலாம் அவருக்கு. அவரோட அந்த வே ஆஃப் அந்த கன்வேயிங், அவரோட அந்த நாலேஜ் வந்து கன்வே பண்ணுற விதம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ ஈஸ் ஆல்சோ வெல் நாலேஜபிள் பர்சன் அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆஸ்பிரண்ட்டோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம் அவர். அவரோட அந்த வே ஆஃப் டீச்சிங்காக இருக்கட்டும், ஆஸ்பிரண்ட்ஸ் மேலே காட்டுற அந்த ஒரு கவனிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அகாடமி சாய்ஸ் அகாடமி. நெக்ஸ்ட் நான் யாரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, குருநாத் சார். குருநாத் சார் பார்த்திங்கன்னா அவரோட வீடியோ வந்து தம்ப்நெயில் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அப்படியே வெறியாகும் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட்டிவேட்டர் அண்ட் ஆல்சோ எப்போலாம் வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து தளரும் போது அவரோட வீடியோ பார்த்திங்கன்னா போதும். அவர் வந்து அவரோட வாய்ஸ் தான் மோட்டிவேஷன்னு. அவரே ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம் என்ன கேட்டால். ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸு அவரோட ஸ்லாங்காக இருக்கட்டும், அந்த வாராஜா அவரோட ஸ்லாங் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட், அது எந்த அகாடமிலையும் இல்லாத ஒரு ஸ்லாங்கு, தனி எனர்ஜெட்டிக் பார்த்திங்கன்னா நம்ம குருநாத் சார்கிட்ட கிடைக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதே மாதிரி அவங்களோட மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அவங்களோட வே ஆஃப் டீச்சிங்கு எல்லாமே வந்துட்டு சூப்பர்வாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சார் குருநாத் சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் யாரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கிருஷுபோ அகாடமி கிருஷ்ணன் சார். அவரை பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஷார்ட்கட் மன்னன்னு சொல்லலாம் அவரை. அந்தளவுக்கு மேக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அவரோடது. எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா மேக்ஸ் வீடியோ சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பசங்களுக்காக, ஐ மீன் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போடுவார். ஒன் ஆஃப் த ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வெல் டீச்சிங் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட வெல்பீயிங் பார்ப்பார். ஸோ வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேமிலியும் கூட சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. ஸோ அவர்
ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சார் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வே ஆஃப் டீச்சிங் அவர் வந்து கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க கிருஷோபா அகாடமி. ஹிஸ் வே ஆஃப் அந்த கன்சர்ன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கிருஷோபா அகாடமி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் யாரை பற்றி சொல்லணுன்னா துரோணா அகாடமி. இவர் பார்த்திங்கன்னா கிருஷோபா சார் அகாடமியோட சார் கிருஷ்ணன் சாரோட ஸ்டூடெண்ட்டு தான் துரோணா அகாடமி. அருள் சார் இவர் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறவங்க வந்து ஜாப் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியாது. பட் ஈஸ் வந்து குரூப் 4 ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் குரூப் 4 ஜாப் விட்டுட்டு வந்து ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு. ஸோ is the real inspiration for all of us and one of the well knowledge and already அவர் டிஎன்பிசி பாஸ் பண்ணிவிட்டு நம்ம கைட் பண்ணுறாரு. ஸோ அது இன்னுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அவரோட கிளாஸில் வந்துட்டு. ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அகாடமி. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் யாரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நியோ டிஎன்பிஎஸ்சி. இவரை பற்றி வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இவர் பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் வந்து ரொம்பவே பின்தங்கிய மாவட்டம், எழுத்தறிவிலே வந்து ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுல இவரோட வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். அவ்வளோ வந்து வெல் நாலேஜபிள் அண்ட் எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும்னு நினைப்பார். ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. பிஏஓ ஒர்க் பண்ணிகிட்டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவரோட புரிதல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். படிக்கிறத வந்து கடமையாக படிக்காமல் புரிஞ்சு படிக்கணும். அதுதான் வந்து எக்ஸாம் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதை விட்டுட்டு நீ கடமைக்கு படித்தேன்னா அவனுக்கு வந்து எக்ஸாம் பார்த்து பயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். ரொம்ப புரிதல் அவரோட அந்த வே ஆஃப் டீச்சிங்கே பார்த்திங்கன்னா மனப்பாடம்னு போகாமல் ஃபுல்லாகவே வந்து புரிதல் அதை நோக்கி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டீச் பண்ணுவார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்லலாம். அவரோட கிளாஸஸ் மிஸ் பண்ணாமல் வந்து யூடியூப்பை சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் யாரை சொல்லணுன்னா ஜெனியாக்கோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட வீடியோஸுமே வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுவாங்க. எல்லாமே வந்துட்டு அவங்களும் ஒர்க் போயிட்டுருக்குறாங்க. அவங்களும் குரூப் 4 பாஸ் பண்ணிவிட்டு அவங்களும் ஒர்க் போயிட்டே தான் நம்மளுக்கு வந்து கைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒர்க் போயிட்டதுனால அவங்க வந்து லெதாச்சிக்கா கூட போடலாம். பட் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே அவ்வளோ எஃபெக்டிவாக எடுத்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ எஃபெக்டிவாக நமக்காக வந்து எடுத்து போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட அகாடமி அது ரிலேட்டட் ரெவன்யூவாக இருந்தாலும் வந்து அவங்க போடுற எஃபெக்ட் இருக்குது இல்லையா, அது வந்து அவ்வளோவே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். இப்போ ஜெனியாக்கா வந்து போட்ட வீடியோஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆச்சு குரூப் 4. ஸோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து ஜெனி டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேஷன். ஸோ இது தவிர்த்து இன்னும் நிறைய இருக்குது. ஜேடி சார்து இருக்குது, சந்தோஷ் மணி அகாடமி, போர்கேர் அகாடமி அண்ட் விவி டிஎன்பிஎஸ்சி. அவங்களோட வந்து நல்லாயிருக்கு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், ஃப்ளைட் மோடில் போடாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, ஓகே வாங்க. அதே மாதிரி நிறைய அகாடமிஸ் இருக்குது. இடிவிடபிள்யூ அகாடமி அண்ட் ஆல்சோ வந்து விவிடிஎன்பிஎஸ்சி. நம்ம வந்து படிச்சுட்டு அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இப்போ வந்து நிறைய அகாடமிஸ் வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல எஃபெக்டிவான நல்ல வந்து கோச்சிங் நல்லா கொடுக்குற அகாடமிஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் உங்களோட ஃபேவரட்டானது இப்போ நான் சொன்னதில் இல்லாமல் மற்ற இன்னும் நிறைய அகாடமிஸ் இருக்குது. உங்களோட ஃபேவரட்டான அகாடமிஸ் அண்ட் ஃபேவரட் சார் அவங்கள வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தெரியாது டிஎன்பிஎஸ்சியை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் எந்த அகாடமியை பற்றி பார்த்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் நியூவாக டிஎன்பிஎஸ்சி படிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்க ஃப்ரெஷர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து வரும்.
அப்புறம் நல்லா படிங்க. இப்போ குரூப் 2 வரப்போகுது. ஸோ குரூப் 4 மாதிரி இருக்காதுன்னு நம்புகிறேன். பட் எப்படி இருந்தாலும் நம்ம தயாராக இருப்போம். தேங்க்யூ.